Hello students, welcome to GA Maths. Integrals of the form e power ax sin bx dx and integral e power ax cos bx dx. இந்த டைப்பில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல்ஸ்க்கு நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா டைரெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம படிச்சுக்க வேண்டியது, படிச்சுட்டு அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியது. ஸோ இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இன்டூ சைன் பிஎக்ஸ் dx. okay, இந்த ஃபங்க்ஷனோட integral is equal to e power ax divided by a square plus b square into a sin bx minus b cos bx plus the integral constant c. okay, and next one integral e power ax into cos bx dx. இது எப்படி வருது? வெளியே இருக்கிறது அதே தான், e power ax by a square plus b square. இந்த டேர்ம்ஸ் வந்து சேம் தான் அந்த ஃபார்முலாக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கும் செகண்ட் ஃபார்முலாக்கும். அண்ட் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் வந்து a cos bx plus b sin dx. ஓகே, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஈஸி, கன்ஃபியூஸ் ஆகாது. ரெண்டு ஃபார்முலாலையுமே நமக்கு காமனாக இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அண்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற அந்த டேர்ம்ஸ் வந்து இந்த சைன் பிஎக்ஸ், இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் பிஎக்ஸ்க்கு வந்து ஏ சைன் பிஎக்ஸ் இது ஃபஸ்ட்டு வரும். ஓகே, அடுத்தது பி காஸ் பிஎக்ஸுங்கிறது செகண்ட் வரும். அண்டு நடுவில் சைன் வந்து மைனஸ் வரும். எதுக்கு? சைன் ஃபார்முலா இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் பிஎக்ஸ் ஃபார்முலாக்கு. பட் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் பிஎக்ஸ்க்கு வந்து வெளியே இருக்கட்டும் அதே தான். பட் இங்கே என்ன வருதுன்னா ஏ காஸ் பிஎக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் பி சைன் பிஎக்ஸ் செகண்ட் வரும். இந்த சைன் வந்து நடுவில் ப்ளஸ் வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வர டேர்ம் வந்து இங்கே என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும். அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டு வர டேர்ம் இங்கே என்ன இருக்கோ அதே தான் வரும். அண்ட் அடுத்தது வந்து அதோட ஆல்டர்னேட்டிவ், இங்கே ஏன்னா இங்கே பி, இங்கே காஸ் பிஎக்ஸ்னா இங்கே வந்து சைன் பிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஏபிங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் இருக்குல்ல, அதில் ஈயோட பவரில் என்ன இருக்கோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அதுதான் ஏ. அண்டு இதில் வந்து சைன் பிஎக்ஸில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அந்த பி இருக்குல்ல, இதுதான் வந்து நமக்கு பி. ஸோ ஏ பியோட வேல்யூஸை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.